Hi guys, welcome to this session. And in this video, we are going to see what are the content we have to write for asymptotic notations and its properties. So இப்போ இந்த டாபிக் வந்து அல்காரிதம் சப்ஜெக்டில் யூனிட் ஒன்ல வந்து இருக்குது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஸோ கிட்டத்தட்ட வந்து மோர் தென் 3 டைம்ஸ் யூனிவர்சிட்டி எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இந்த வீடியோவில் என்னென்ன கண்டென்ட் இதுக்கு வந்து எழுதணும். ஸோ 13 மார்க்காகவும் நம்ம வந்து இதை வந்து இது பண்ணிக்கலாம், இல்லை 15 மார்க்காகவும் வந்து நம்ம எழுதலாம். ஃபர்ஸ்ட் வந்து அசிம்டாட்டிக் நோட்டேஷன்ஸுடைய டெஃபினேஷன் என்ன அப்படின்றது வந்து பார்த்தலாம். அசிம்டாட்டிக் நோட்டேஷன்ஸ் அப்படின்றது வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் டூல், ஓகேவா? ஸோ அந்த நோட்டேஷன்ஸ் எல்லாமே வந்து மேத்தமெட்டிக்கல் நோட்டேஷன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மேத்தமெட்டிக்கல் நோட்டேஷன் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அல்காரிதம் வந்து நம்ம அனலைஸ் பண்ணுவோம், அதோட எஃபிஷியன்சி வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஸோ அந்த அனாலிசிஸ் வந்து நம்ம எப்படி வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா, 2 காம்ப்ளெக்சிட்டி யூஸ் பண்ணி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். டைம் காம்ப்ளெக்சிட்டி ஒன்று, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஒன்று, ஓகேவா? ஸோ அந்த டைம் காம்ப்ளெக்சிட்டியையும் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியையும் ஷார்ட் ஹேண்ட் வேல ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த அசிம்டாட்டிக் நோட்டேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இட் இஸ் யூஸ்டு டு அனலைஸ் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த அல்காரிதம். ஸோ அசிம்டாட்டிக் நோட்டேஷன்ஸ் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ண யூஸ் பண்ணுது? டைம் காம்ப்ளெக்சிட்டியையும் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியையும் யூஸ் பண்ணுறதுக்கு ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இட் ப்ரொவைட்ஸ் எ வே டு எக்ஸ்பிரஸ் பிஹேவியர் ஆஃப் அன் அல்காரிதம்ஸ் டைம் ஆர் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ ஒரு அல்காரிதமுடைய பிஹேவியர் என்ன அப்படின்றத எக்ஸ்பிரஸ் பண்ணுறது, ஷார்ட்டஸ்ட் வேலை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காக நம்ம அசிம்டாட்டிக் நோட்டேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அசிம்டாட்டிக் நோட்டேஷன்ஸ் வந்து ஒரு 5 டைப்ஸாக வந்து பிரிச்சிருப்பாங்க. அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோன்னா பிக் ஓ நோட்டேஷன், பிக் ஒமேகா நோட்டேஷன், தீட்டா நோட்டேஷன், லிட்டில் ஓ நோட்டேஷன் அண்ட் லிட்டில் ஒமேகா நோட்டேஷன். ஸோ இந்த 5 நோட்டேஷன்ஸில் மெயினாக யூஸ் பண்ணுற நோட்டேஷன்ஸ் வந்து இந்த ஃபர்ஸ்ட் 3 நோட்டேஷன்ஸ். ஸோ லாஸ்ட்டாக இருக்கிற அந்த 2 நோட்டேஷன் வந்து பார்த்தோன்னா ரேராக தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் நம்ம மெயினாக வந்து இந்த 3 நோட்டேஷன்ஸை வந்து மெயினாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி தான் இந்த கண்டென்ட் வந்து நான் எழுதியிருப்பேன். ஸோ அது என்னென்ன அப்படின்றத ஒவ்வொன்றா வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா பிக் ஓ நோட்டேஷன். ஸோ இந்த ஒரு கண்டென்ட் வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இதே மாதிரியே வந்து நம்ம என்ன பண்ணலாம், மற்ற 2 நோட்டேஷனுக்கு வந்து ஈஸியாக வந்து கண்டென்ட் வந்து எழுதிடலாம். சேம் அதே சென்டென்ஸை தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ ஒரு சில சேஞ்சஸ் மட்டும்தான் வந்து நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ பிக் ஓ நோட்டேஷன் வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா, பிக் ஓ, அதாவது பிக் சைஸில் வந்து நம்ம ஓ வந்து போடுவோம். ஸோ இதுதான் வந்து பிக் ஓ நோட்டேஷன் அப்படின்னு வந்து டினோட் பண்ணுவோம். ஸோ இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணோம்னா, இட் இஸ் யூஸ் டு ரெப்ரசென்ட் அப்பர் பவுண்ட், ஓகேவா? பிக் ஓ நோட்டேஷன் அப்படின்னாவே அப்பர் பவுண்டை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக தான். ஸோ அந்த அப்பர் பவுண்ட் அப்படின்றது எது அப்படின்னா, ரன்னிங் டைம் ஆஃப் அன் அல்காரிதம். ஸோ ஒரு அல்காரிதமாக நம்ம ரன் பண்ணும்பொழுது அது ரன் ஆகுது இல்லையா? ஸோ எவ்வளோ டைம், மேக்ஸிமம் எவ்வளோ டைம் வந்து எடுத்துக்குது ஒரு அல்காரிதம் ரன் ஆகிறதுக்கு. ஸோ அந்த அப்பர் பவுண்டு தான், அதாவது அதுக்கு மேலே அந்த அல்காரிதம் வந்து ரன்னே ஆகாது, ஓகேவா? ஸோ ஒரு மேக்ஸிமம் டைம் இவ்வளோ தான், இந்த அல்காரிதம் வந்து மேக்ஸிமமாக இவ்வளோ டைம் தான் எடுத்துக்கும், அதுக்கு மேலெலாம் வந்து அது வந்து போகாது, எக்ஸீட் ஆகாது. அப்போ இது இந்த அல்காரிதமுடைய அப்பர் பவுண்டை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து பிக் ஓ நோட்டேஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இட் கிவ்ஸ் worst கேஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அன் அல்காரிதம். ஸோ மோஸ்ட்லி வந்து நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டி 3 விதமாக பிரிப்போம் இல்லையா? பெஸ்ட் கேஸ், worst கேஸ், அவரேஜ் கேஸ். ஸோ worst கேஸ் அப்படின்னா என்னது? ஒரு அல்காரிதம் மேக்ஸிமமாக எவ்வளோ டைம் வந்து எடுத்துக்குது. ஸோ அப்போது worst கேஸை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு நம்ம பிக் ஓ நோட்டேஷன் வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் யூஸ்டு டு அனலைஸ் மேக்ஸிமம் டைம் ரெக்வயர்டு பை அன் அல்காரிதம். ஸோ worst கேஸுடைய டெஃபினேஷனாக தான் இங்கே எழுதிருக்கேன். ஸோ மேக்ஸிமம் அந்த அல்காரிதம் எவ்வளோ டைம் வந்து எடுத்துக்குது அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம பிக் ஓ நோட்டேஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இட் ரிட்டர்ன்ஸ் ஹையஸ்ட் பாசிபிள் அவுட்புட் வேல்யூ ஃபார் எ கிவன் இன்புட். ஸோ கொடுத்துருக்கிற கிவன் இன்புட்டுக்கு, ஓகேவா? ஸோ ஹையஸ்ட்டாக வந்து ஒரு அவுட்புட் வந்து எப்படி இருக்கும், ஸோ அந்த பாசிபிலிட்டியை வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு பிக் ஓ நோட்டேஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதோடைய ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் ஒன்று இருக்குது. இந்த ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் வந்து நம்ம கம்பல்சரி வந்து எழுதணும், ஓகேவா? ஸோ அந்த டெஃபினேஷனை வந்து நீங்கள் ஒன்ஸ் இந்த ஒரு டெஃபினேஷனை படிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம பிக் ஒமேகா நோட்டேஷனுக்கும் தீட்டா நோட்டேஷனுக்கும் ஈஸியாக வந்து எழுதலாம். அந்த டெஃபினேஷன் என்ன அப்படின்றத ஒரு டைம் நான் வந்து இங்கே டிக்டேட் பண்ணுறேன். எ ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் என். ஸோ எஃப் ஆஃப் என் அப்படின்றது என்ன சொல்கிறாங்க? ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் செட் டு பி. அதை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா, பிக் ஓ ஆஃப் ஜி ஆஃப் என் அப்படின்னு வந்து சொல்கிறோம், ஓகேவா? அதாவது எஃப் ஆஃப் என் வந்து பிக் ஓ ஆஃப் ஜி ஆஃப் என்னு சொல்கிறாங்க. அதை எப்படி வந்து மேத்தமெட்டிக்கலாக டினோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எஃப் ஆஃப் என் பிலாங்ஸ் டு பிக் ஓ ஆஃப் ஜி ஆஃப் என். எஃப் ஆஃப் என் இஸ் பிலாங்ஸ் டு பிக் ஓ ஆஃப் ஜி ஆஃப் என் இஃப். எப்போ வந்து எஃப் ஆஃப் என் பிக் ஓ ஆஃப் ஜி ஆஃப் ஒன்ல பிலாங் ஆகி இருக்கும் எப்போ அப்படின்னா, இஃப் எஃப் ஆஃப் என் இஸ் பவுண்டட் அபவ் பை சம் கான்ஸ்டன்ட், ஓகேவா? பவுண்டட் அபவ் பை சம் கான்ஸ்டன்ட் மல்டிபிள் ஆஃப் ஜி ஆஃப் என், ஓகேவா? ஸோ ஜி ஆஃப் என்னோட ஒரு கான்ஸ்டண்ட்டை நம்ம மல்டிபிள் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ அந்த சி கான்ஸ்டன்ட் ஜி ஆஃப் என்னை பவுண்ட் பண்ணி இந்த எஃப் ஆஃப் என் வந்து இருக்கும், ஓகேவா? ஸோ ஃபார் ஆல் லார்ஜ் என் வேல்யூஸ் இதோட ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா, எஃப் ஆஃப் என் ஷுட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சி ஜி ஆஃப் என். ஸோ சி அப்படின்றது என்னன்னா கான்ஸ்டன்ட், ஓகேவா? ஸோ ஜி ஆஃப் என் அப்படின்றது ஒரு புது ஃபங்க்ஷன், எஃப் ஆஃப் என் அப்படின்றது நம்மளுடைய ஃபங்க்ஷன், ஓகே? இந்த எஃப் ஆஃப் என் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த சி ஜி ஆஃப் என்னை விட லெஸ் தெனாக இருக்கணும், ஓகேவா? ஸோ அப்போ இந்த சி ஜி ஆஃப் என் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, அப்பர் பவுண்டை ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்போ அப்பர் இந்த ஜி ஆஃப் என் அப்படி புதுசாக கண்டுபிடிக்கிற இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அப்பர் பவுண்டை ரெப்ரசென்ட் பண்ணணும். அதாவது இதை தாண்டி எஃப் ஆஃப் என் வந்து இன்க்ரீஸ் ஆகக்கூடாது, ஓகேவா? ஸோ அதனால தான் இங்கே என்னன்னு கொடுத்துருக்கேன், எஃப் ஆஃப் என் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சி ஜி ஆஃப் என் ஃபார் ஆல் n greater than or equal to n naught.
ஓகேவா. ஸோ எஃப் ஆஃப் என்னும் ஜி ஆஃப் என்னும் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா 2 நான் நெகட்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. N0 அண்ட் சி இதெல்லாமே வந்து என்ன வேல்யூவாக இருக்கும் அப்படின்னா இன்டீஜர்ஸ் வேல்யூவாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு நொட்டேஷனுக்குமே வந்து டெஃபினேஷன், இந்த ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் எழுதணும். அடுத்தது அதுக்கு ஒரு கிராஃப் இருக்குது. ஸோ அந்த கிராஃபை கண்டிப்பாக வந்து வரையணும். ஓகேவா. ஸோ அந்த கிராஃபில் வந்து கீழே ஹரிசாண்டலாக இருக்கிறது வந்து என் அப்படின்னு வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம். வெர்டிகலாக இருக்கிறது வந்து டைமிங். ஓகேவா. ஸோ அதோடைய டைமிங் வந்து மெஷர் பண்ணுவோம். அதாவது N0 அப்படின்றது சம் வேல்யூ. ஓகேவா. அந்த N0ல் என்ன ஆகுது அப்படின்னா இந்த எஃப் ஆஃப் என் சி ஜி ஆஃப் என்னை விட கீழே இருக்கும். ஓகேவா. ஒன்று இந்த சி ஜி ஆஃப் எனக்கு ஈக்குவலாக இருக்கலாம், இல்லை சி ஜி ஆஃப் என்னை விட எஃப் ஆஃப் என் வந்து எப்படி இருக்கலாம்னா லெஸ் தெனாக இருக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, சி ஜி ஆஃப் என் அப்படின்றது என்னது அப்பர் பவுண்டு. இதுதான் மேக்ஸிமம் லிமிட். அதாவது இந்த அல்கோரிதம் இந்த எஃப் ஆஃப் என் ரன் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் வந்து எடுத்துக்குது. ஸோ அந்த டைமிங் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா இந்த அப்பர் பவுண்ட் அளவுக்கு இருக்கலாம், இல்லை அதுக்கு கீழே இருக்கலாம். ஆனால் இந்த சி ஜி ஆஃப் என்னை விட மேலே வந்து போகக்கூடாது. இந்த எஃப் ஆஃப் என் வந்து என்ன பண்ணக்கூடாது, இதை தாண்டி மேலே வந்து போகக்கூடாது. ஏன்னா இந்த ஃபங்க்ஷனுடைய மேக்ஸிமம் டைமே வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா சி ஜி ஆஃப் என்னாக தான் இருக்கணும். ஓகேவா. ஸோ சி ஜி ஆஃப் என் அப்படின்றது என்னன்னு சொல்கிறாங்க அப்பர் பவுண்ட். இதை தாண்டி எஃப் ஆஃப் என் வந்து மேலே வந்து போகாது. ஓகேவா. ஸோ இதை வந்து இந்த மேத்தமெட்டிக்கலாக டினோட் பண்ணுறது இப்படி தானே பண்ணியிருப்பாங்க, எஃப் ஆஃப் என் பிலாங்ஸ் டு பிக் ஓ ஆஃப் ஜி ஆஃப் என். ஸோ இந்த கிராஃபுடைய இது. ஸோ இப்போ இந்த கிராஃபை வச்சு நீங்கள் அந்த ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷனை வந்து எழுதிடலாம். ஓகேவா. எப்படி எழுதலாம் அப்படின்னா எஃப் ஆஃப் என் இஸ் செட் டு பி பிக் ஓ ஆஃப் ஜி ஆஃப் என். ஓகேவா. எஃப் ஆஃப் என் இஸ் செட் டு பி பிக் ஓ ஆஃப் ஜி ஆஃப் என் denoted எஃப் ஆஃப் என் பிலாங்ஸ் டு big O of G of n. ஓகேவா. if f of n is bounded above by some constant c multiplied by g of n. ஓகே. ஸோ இந்த எஃப் ஆஃப் என் எப்படி இருக்குது, பவுண்டட் பை அபவ். இதுக்கு மேலே எது இருக்குது, சி ஜி ஆஃப் என் இருக்குது. இந்த சி வந்து என்னது ஜி ஆஃப் என்னோட மல்டிப்ளை ஆகிருக்கு. ஸோ பவுண்டட் அபவ் பை சம் கான்ஸ்டன்ட் சி மல்டிப்ளைடு பை ஜி ஆஃப் என். அவ்வளோதாங்க. ஓகேவா. ஸோ இவ்வளோ தான் வந்து டெஃபினேஷன். அந்த ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷனை நம்ம இந்த கிராஃப் வச்சு ஈஸியாக வந்து என்ன பண்ணிடலாம்னா போட்டுடலாம். இப்போ ஒவ்வொரு நொட்டேஷனுக்கும் வந்து நம்ம அந்த டெஃபினேஷன் எழுதணும். அடுத்தது வந்து பார்த்தோன்னா இந்த கிராஃப் வந்து வரையணும். அப்புறம் ஒவ்வொரு நொட்டேஷனுக்கும் அந்த கண்டிஷன் சொல்லியிருக்காங்க இல்லையா, ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து எழுதணும். ஓகே. ஸோ இங்கே வந்து நான் எக்ஸாம்பிள் வந்து என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எஃப் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு 2n+2 அப்படின்னு வந்து எடுத்திருக்கேன். இந்த 2n+2 அப்படின்றது என்னது, நம்ம ஃபங்க்ஷனுடைய ஃப்ரீக்வன்சி கவுண்ட். ஸோ ஃப்ரீக்வன்சி கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். அதாவது நம்மளுடைய அல்கோரிதமில் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் எத்தனை டைம் வந்து ரன் ஆகுது அப்படின்றத பேஸ் பண்ணி அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுடைய டைமிங் வந்து நம்ம கவுண்ட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு வேல்யூ வந்து வரும். ஓகேவா. ஸோ இங்கே வந்து நான் வந்து ஃப்ரீக்வன்சி கவுண்ட் வந்து எவ்வளோ எடுத்துக்கிறேன் அப்படின்னா 2n+2 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். இதுதான் நம்மளுடைய ஃபங்க்ஷன். இப்போ நம்ம புதுசாக கண்டுபிடிக்கிறது, அதாவது அப்பர் பவுண்டை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக ஜி ஆஃப் என் வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா n ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ கான்ஸ்டன்ட் வந்து நமக்கு 1 தான் வந்து இருக்கும். ஓகேவா. ஸோ N0 தான் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். N0 அப்படின்னா இப்போ இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்லையும் என்னுடைய வேல்யூவை நம்ம இன்க்ரீஸ் பண்ண ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து நமக்கு இந்த கண்டிஷன் வந்து என்ன ஆகும்னா சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ அந்த டைமிங்கை தான் வந்து நம்ம வந்து N0 அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகேவா. ஸோ அதை வந்து நம்ம இப்போ எக்ஸாம்பிளோட வந்து பார்க்கலாம். இப்போது எஃப் ஆஃப் என் இஸ் கண்டிஷன் வந்து என்னது, எஃப் ஆஃப் என் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சி இன்ட்டு ஜி ஆஃப் என். ஓகேவா. ஸோ இந்த கண்டிஷனை தான் நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ எஃப் ஆஃப் எனக்கு நான் என்ன வேல்யூ இங்கே கொடுத்துருக்கேன், 2n+2 வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சி. ஓகேவா. சி டாட் ஜி ஆஃப் என் வந்து என்னது n ஸ்கொயர். இப்போ வெறும் n ஸ்கொயர் அப்படின்னா இந்த சியோடைய வேல்யூ வந்து நமக்கு வந்து என்னென்னு இருக்கும், 1ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேவா. 1 தான். வெறும் n ஸ்கொயர் அப்படின்னா கண்டிப்பாக சி வந்து 1 தான் இருக்கும். ஓகே. ஸோ அடுத்தது வந்து இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய வேல்யூ வந்து 1ன்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ என்னுடைய வேல்யூவை ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 2 இன்ட்டு n வந்து 1 ப்ளஸ் 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n ஸ்கொயர். ஸோ ஆல்ரெடி கான்ஸ்டன்ட் வந்து 1 தான். டாட்டு என்னுடைய வேல்யூ 1 தானே இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அதனால் 1 ஸ்கொயர். ஸோ இப்போ இந்த ரெண்டு பக்கமும் வந்து நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா வேல்யூ என்ன கிடைக்குது, இந்த பக்கம் 4 கிடைக்குது. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. ஸோ 4 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவா, நாட் சாட்டிஸ்ஃபைட். ஸோ இது வந்து ட்ரூ கிடையாது. ஓகே. அப்போ என்னுடைய வேல்யூ 1ன்னு இருக்கும்பொழுது நமக்கு ஜி ஆஃப் என்னை விட எஃப் ஆஃப் என் வந்து எங்கே இருக்குது, மேலே இருக்குது. ஓகேவா. n வந்து 1ன்னு இருக்கும்பொழுது நமக்கு வந்து எஃப் ஆஃப் என் வந்து எங்கே போகுது, ஜி ஆஃப் எனுக்கும் மேலே போகுது. ஸோ இந்த கண்டிஷன் வந்து தப்பு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னுடைய வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ n இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 ஆஃப் 2 + 2 அதே ஈக்குவேஷனில் n-க்கு பதிலாக 2ன்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 2 ஆஃப் 2 + 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இன்ட்டு n ஸ்கொயருக்கு 2 ஸ்கொயர். ஓகே. ஸோ இங்கே வந்து இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு இந்த பக்கம் 6 கிடைக்குது. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்து 4 கிடைக்குது. ஸோ இதுவும் வந்து கண்டிஷன் வந்து என்ன ஆகுது, ஃபால்ஸ் ஆகுது. ஸோ என்னுடைய வேல்யூவை நான் 2ன்னு வைக்கும்போது எனக்கு கண்டிஷன் வந்து என்ன ஆகுதுன்னா ஃபால்ஸ் ஆகுது. அப்போ திருப்பி நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய வேல்யூ 3ன்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ 3ன்னு வைக்கும்பொழுது 2 ஆஃப் 3 + 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 டாட்
n ஸ்கொயருக்கு 3 ஸ்கொயர். ஓகே, ஸோ இந்த இடத்துல சால்வ் பண்ணும்போது 8 less than or equal to 9. ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு கண்டிஷன் வந்து என்ன ஆகுதுன்னா சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ அப்போது f of n is less than or equal to cg of n. ஸோ f of n அப்படின்றது என்னது 2n plus 2, g of n அப்படின்றது என்னது n ஸ்கொயர், கான்ஸ்டன்ட் அப்படின்றது என்னது 1. அப்போது எந்த n வேல்யூவுக்கு நமக்கு கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா 3. n வந்து 3ன்னு இருக்கும்பொழுது தான் நமக்கு வந்து என்ன ஆகுது, இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ இந்த எக்ஸாம்பிள் பொறுத்தளவு சியோடைய கான்ஸ்டன்ட் வந்து 1, g of n வந்து n ஸ்கொயரு, n நாட் வந்து நமக்கு என்னன்னு கிடைக்குது 3ன்னு கிடைக்குது. ஓகே, பிக் ஒமேகா நோட்டேஷன். ஸோ பிக் ஒமேகா நோட்டேஷன் வந்து எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ இந்த சிம்பிள் யூஸ் பண்ணி தான் வந்து டினோட் பண்ணுவோம். இது வந்து இட் இஸ் யூஸ்டு டு ரெப்ரசென்ட் லோயர் பவுண்டு. பிக் ஓ நோட்டேஷன் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, அப்பர் பவுண்டை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. இது வந்து என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது, லோயர் பவுண்டு. அதாவது ஒரு அல்காரிதம் ரன் ஆகிறதுக்கு மினிமம் எவ்வளோ டைம் வந்து எடுத்துக்கும், மினிமம் இவ்வளோ தான், இதுக்கு மேலெல்லாம் இதுக்கு கீழெல்லாம் வந்து இந்த அல்காரிதம் வந்து ஒர்க் ஆகாது, ரன் ஆகாது. ஸோ அதோடைய லோயர் பவுண்டை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு நாம இந்த பிக் ஒமேகா நோட்டேஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இட் கிவ்ஸ் பெஸ்ட் கேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அன் அல்காரிதம். ஸோ பெஸ்ட் கேஸ் அப்படின்னாவே நம்ம படிச்சிருப்போம், மினிமம் அமௌண்ட் ஆஃப் டைம் டேக்கன் பை அன் அல்காரிதம். அதை தான் பெஸ்ட் கேஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இட் கிவ்ஸ் பெஸ்ட் கேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அன் அல்காரிதம். இட் இஸ் யூஸ்டு டு அனலைஸ் மினிமம் டைம் ரெக்வயர்டு பை அன் அல்காரிதம். ஏற்கனவே இங்கே உள்ள கண்டென்ட்டில் அப்பர் பவுண்டுக்கு பதிலாக நம்ம வந்து என்ன பண்ணணும், லோயர் பவுண்டுன்னு எழுதணும். அதே கண்டென்ட் தான் அப்பர் பவுண்டுக்கு பதிலாக லோயர் பவுண்டுன்னு வந்து எழுதுகிறோம். ஓகேவா, அடுத்தது இங்கே வந்து ஒஸ்ட் கேஸுக்கு பதிலாக பெஸ்ட் கேஸ்ன்னு எழுதுகிறோம். இங்கே வந்து மேக்ஸிமம் டைமுக்கு பதிலாக மினிமம் டைம்னு எழுதுறோம். அவ்வளோதான். இந்த 3 பாயிண்ட் அப்படியே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், பிக் ஒமேகா நோட்டேஷனுக்கு அப்படியே வந்து ரிப்பீட் பண்ணலாம். ஸோ நான் சொன்ன அந்த 3 சேஞ்சஸை பண்ணிவிட்டு, ஓகேவா. ஸோ இதோடைய ஆக்சுவல் டெஃபினேஷன் அப்படியே இங்கே உள்ள டெஃபினேஷனே தான் வந்து நம்ம வந்து எழுத போகிறோம். ஓகேவா, பிக் ஓ நோட்டேஷனுக்கு என்ன டெஃபினேஷனோ அதே டெஃபினேஷன் தான் இங்கே வந்து பவுண்டட் அபவ் பை அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த பிக் ஒமேகா நோட்டேஷனுக்கு என்ன எழுதுனா பவுண்டட் பிலோ. அபோவுக்கு பதில் என்னென்னு மாற்றுறீங்க, பிலோ பை சம் கான்ஸ்டன்ட். அவ்வளோதான் சேஞ்சஸ்மா, மற்றபடி டெஃபினேஷன் அதே தான். ஸோ ஒரு டைம் நான் டிக்டேட் பண்ணுறேன். எ ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் என் இஸ் செட் டு பி இன் பிக் ஒமேகா ஆஃப் ஜி ஆஃப் என். அதை வந்து எப்படி டினோட் பண்ணுறாங்க, f of n is belongs to big omega of g of n is bounded below by some constant multiple of g of n for all large n. ஓகேவா, ஸோ அதே டெஃபினேஷனில் பவுண்டட் பிலோ அப்படின்றத எழுதிக்கிறோம். அடுத்தது வந்து அந்த ஃபார்முலா வந்து அங்கே லெஸ் than or equal to இருக்கும். இங்கே வந்து நம்ம என்னென்னு போகிறோம், greater than or equal to போகிறோம். ஓகே, ஸோ f of n is greater than or equal to c into g of n for all n is greater than or equal to n naught. ஸோ இதுக்கான கிராஃப் வந்து பார்த்தோம் அப்படின்னா சேம் அதே தான். என் இந்த பக்கம் வந்து டைம் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ ஒரு சம் எக்ஸ்டென்ட் என் நாட்டில் நமக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னா எஃப் ஆஃப் என் வந்து சிஜி ஆஃப் என்னை பவுண்ட் பண்ணி ஓகேவா இருக்குது. ஸோ பிலோவில் இருக்குது, எஃப் ஆஃப் என்னுக்கு கீழே வந்து சிஜி ஆஃப் என் இருக்குது. அதனால தான் பவுண்டட் பிலோ பை சம் கான்ஸ்டன்ட் மல்டிபிள்ஸ் ஆஃப் ஜி ஆஃப் என் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த சிஜி ஆஃப் என் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, லோயர் பவுண்டை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. அதாவது என்னென்னா நம்மளுடைய ஃபங்க்ஷன் ரன் ஆகும்போது மினிமம் இவ்வளோ டைம் தான் எடுத்துக்கணும். இதுக்கு ஈக்குவலாக எடுத்துக்கலாம், இல்லை அதுக்கு மேலே எடுத்துக்கலாமே தவிர இதுக்கு கீழே வந்து நமக்கு மினிமம் டைம் வந்து வரக்கூடாது எஃப் ஆஃப் என்னுக்கு. அதுதான் வந்து இதில் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதை வந்து எப்படி மேத்தமெட்டிக்கலாக டினோட் பண்ணுறாங்க, ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் என் இஸ் பிலாங்ஸ் டு பிக் ஒமேகா ஆஃப் ஜி ஆஃப் என் வந்து டினோட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா எஃப் ஆஃப் என் வந்து நான் என்னென்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா 2n² + 5 வந்து எடுத்துக்கிறேன். ஜி ஆஃப் என்னுக்கு வந்து வேல்யூ வந்து 7n வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து நம்மளுடைய ஃபங்க்ஷன், இது நம்ம புதுசாக கண்டுபிடிக்கிற ஃபங்க்ஷன். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து லோயர் பவுண்டை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகே, ஸோ அந்த கண்டிஷன் வந்து நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதா, இந்த கண்டிஷன் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்றத இந்த எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த சி ஜி ஆஃப் என்னில் வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து நமக்கு என்ன இருக்குது, 7 வந்து இருக்குது. ஓகேவா, ஸோ சி இஸ் ஈக்குவல் டு 7, ஜி ஆஃப் என் அப்படின்றது n. ஓகேவா, ஸோ இப்போ n இஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ எஃப் ஆஃப் என் இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு சி ஜி ஆஃப் என். எஃப் ஆஃப் என்னுக்கு என்ன வேல்யூ இருக்குது, 2n² + 5. ஸோ அதை எடுத்து இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு சின்றது என்னது 7, ஜி ஆஃப் என் வந்து என்னென்ன இருக்குது n. ஓகேவா, ஸோ 7n. ஸோ இப்போ n வந்து 1ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 ஆஃப் n²க்கு 1² எழுதுவோம் ப்ளஸ் 5 கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 7 ஆஃப் 1. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, இந்த பக்கமும் 7 கிடைக்குது, இந்த பக்கமும் 7 கிடைக்குது. ஸோ ஃபார்முலா என்னது, கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு. ஸோ 7ஐ விட 7 அதிகமாக இருக்கலாம், இல்லைனா அதுக்கு ஈக்குவலாக இருக்கலாம். ஸோ அதானே இதுக்கு மீனிங். ஸோ 7 இஸ் ஈக்குவல் டு 7. அப்போ இந்த கண்டிஷன் வந்து நமக்கு என்ன ஆகுது, சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ அப்போ நம்ம மினிமம் டைமே வந்து நம்மளுடைய ஃபங்க்ஷன் வந்து கரெக்டாக அதுக்கு ஈக்குவலாக வந்து எடுத்துக்குது. ஸோ அப்போ இந்த எக்ஸாம்பிளில் ஜி ஆஃப் என் வந்து n, கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து 7, n0 அதாவது n 1ன்னு இருக்கும்போதே நமக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அப்போ n0 வேல்யூ வந்து என்னது 1. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா தீட்டா நோட்டேஷன். ஸோ தீட்டா நோட்டேஷன் இதை வந்து எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம், மேத்தமெட்டிக்கலான இந்த சிம்பிள் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம ஸ்கூலிங்லேயே வந்து பார்த்துருப்போம். ஸோ இட் இஸ் யூஸ்டு டு ரெப்ரசென்ட், இது வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ஆவரேஜ் பவுண்டு. ஓகே, ஸோ பிக் ஓ நோட்டேஷனுக்கு அப்பர் பவுண்டு, பிக் ஒமேகா நோட்டேஷனுக்கு லோயர் பவுண்டு, தீட்டா நோட்டேஷனுக்கு இங்கே ஆவரேஜ் பவுண்டுன்னு வரும்.
மற்றபடி அதே கண்டென்ட்டை தான் நீங்கள் வந்து எழுதுறீங்க. ஓகேவா? ஸோ இட் கிவ்ஸ் ஆவரேஜ் கேஸ். ஓகேவா? பிக் ஓக்கு பிக் ஓக்கு ஒஸ்ட் கேஸ், பிக் ஒமேகாவுக்கு பெஸ்ட் கேஸ், தீட்டாவுக்கு ஆவரேஜ் கேஸ் காம்ப்ளெக்சிட்டி. ஓகே, ஸோ இட் இஸ் யூஸ்டு டு அனலைஸ் ஆவரேஜ் டைம் ரெக்வயர்டு பை அன் அல்காரிதம். அதே கண்டென்ட்ல இங்கே ஆவரேஜ்ன்றதை நம்ம வந்து மாடிஃபை பண்ணிக்கணும். ஸோ இதோடைய ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் வந்து எடுத்துக்கிட்டோம்னா ஸ்லைட்டாக வந்து சேஞ்ச் ஆகும் மற்ற ரெண்டு டெஃபினேஷனை விட. A function f of n is said to be theta of g of n denoted. அதை வந்து எப்படி டினோட் பண்ணுறாங்க அப்படின்னா f of n is belongs to theta of g of n is always. ஸோ இது வந்து இந்த f of n வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா is always between ரெண்டு கான்ஸ்டன்ட் g of n. ஸோ அதுக்கு நடுவில் வந்து இருக்கணும். அதாவது அப்பர் பவுண்டுக்கும் லோயர் பவுண்டுக்கும் நடுவில் இருக்கணும். ஓகேவா? ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் பிட்வீன் C1 of g of n and C2 of g of n for all large n. ஸோ இதை மட்டும் தான் வந்து நம்ம வந்து மாற்றணும். இது மட்டும் தான் நம்ம வந்து மாற்றணும். ஓகேவா? மற்றபடி எல்லாமே வந்து சேம் தான். ஸோ அப்போ இதோடைய ஃபார்முலா வந்து எப்படி இருக்கும்? C1 of g of n is less than or equal to f of n less than or equal to C2 of g of n. அப்போ என்ன மீனிங்? f of n வந்து எப்படி இருக்குது? C1 g of n-க்கும் C2 g of n-க்கும் மிடில் வந்து இருக்குது, பிட்வீனில் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம ஒரு டயக்ராமாக வந்து பார்க்குறோம். கிராஃபாக பார்க்கும்பொழுது சேம் அதே இந்த பக்கம் வந்து n ரெப்ரசென்ட் பண்ணுறோம், இங்கே வந்து இந்த பக்கம் வந்து t வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறோம், டைம் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ n0 வந்து பார்த்தோன்னா ஒரு 3 லைன்ஸ் வந்து நமக்கு வந்து அந்த கிராஃப் வந்து போடுவோம். கீழேருந்து எழுதுங்க. ஓகேவா? ஸோ கீழே வர்றது C1 of g of n. அப்படியே இந்த ஃபார்முலாவில் C1 of g of n வந்து கீழே வரணும். மிடில் வந்து என்ன இருக்குது? f of n இருக்குது, அதை எடுத்து எழுதிக்கலாம். மேலே வந்து என்ன இருக்குது? C2 of g of n. ஸோ அப்போ C1 of g of n எதை ரெப்ரசென்ட் பண்ணுறது? லோயர் பவுண்டு. C2 of g of n எதை ரெப்ரசென்ட் பண்ணுறது? அப்பர் பவுண்டு. நடுவில் இருக்கிறது f of n. அப்போ நம்மளுடைய ஃபங்க்ஷன் இந்த லோயர் பவுண்டுக்கும் அப்பர் பவுண்டுக்கும் நடுவில் இருக்கணும். ஓகேவா? அதாவது நம்மளுடைய ரன்னிங் டைம், அந்த அல்காரிதமுடைய ரன்னிங் டைம் வந்து அப்பர் பவுண்டுக்கும் லோயர் பவுண்டுக்கும் மிடில் வந்து இருக்கணும். ஸோ இதுதான் வந்து theta notation. ஸோ இதை எப்படி நம்ம மேத்தமெட்டிக்கலாக டினோட் பண்ணியிருக்கோம்? f of n is belongs to theta of g of n. ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்குறோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து f of n is equal to 2n plus 8 வந்து நம்மளுடைய ஃபங்க்ஷனுக்கான ஃப்ரீக்வன்சி கவுண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ C1 g of n-க்கு வந்து 5n கொடுத்துருக்கோம், C2 of g of n-க்கு வந்து 7n கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ அந்த ஃபார்முலா படி இங்கே கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஃபார்முலா படி இங்கே வந்து நம்ம வேல்யூஸ் வந்து என்ன பண்ண போகிறோம்னா சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ C1 of g of n is less than or equal to f of n less than or equal to C2 of g of n. ஓகே, ஸோ C1 of g of n-க்கு வந்து என்ன இங்கே வேல்யூ இருக்குது? 5n இருக்குது. ஸோ அதை எடுத்து இங்கே எழுதிக்கிறோம். அடுத்தது less than or equal to f of n-க்கான வேல்யூ என்னது? 2n plus 8. ஸோ அதை எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்தது less than or equal to C2 of g of n. அதுக்கு வந்து என்ன கொடுத்துருக்கோம்? 7n வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் n is equal to 1ன்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ அப்போ எங்கெல்லாம் இதில் வந்து n இருக்கோ அங்கெல்லாம் 1ன்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 5 of 1 less than or equal to 2. இந்த n வந்து என்னது? 1. ஸோ 2 of 1 plus 8 less than or equal to 7. n வந்து என்னது? 1. ஸோ இப்போ இது இந்த ஒவ்வொரு டேர்மையும் நம்ம சால்வ் பண்ணும்போது 5 into 1 5 less than or equal to 2 into 1 2 2 plus 8 வந்து என்ன கிடைக்கும்? 10 கிடைக்கும். ஸோ less than or equal to 7 1. ஸோ இப்போ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்குது, பட் இது வந்து என்னது? ஃபால்ஸ் ஆகிடுது. ஓகேவா? ஸோ ஆனால் 10 வந்து 5 விட அதிகமாக இருக்குது, பட் 10 7 விட என்ன இருக்குது? அதிகமாகவும் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இது 10 வந்து 5க்கும் 7க்கும் நடுவுலையாக இருக்குது? கிடையாது. ஸோ த கண்டிஷன் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? திருப்பி என்னோடைய வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ n is equal to 2. ஸோ திருப்பி வந்து n-க்கு நம்ம என்ன பண்ணுறோம்? 2ன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இதை வந்து நமக்கு சால்வ் பண்ணும்போது 5 into 2 10 கிடைக்கும். less than or equal to இதுக்கு சால்வ் பண்ணும்போது 12 கிடைக்கும். ஸோ less than or equal to இதை நமக்கு சால்வ் பண்ணும்போது 14 கிடைக்கும். ஸோ இப்போ இந்த 12 வந்து எப்படி இருக்குது? 10க்கும் 14க்கும் மிடில் இருக்குது, இன் பிட்வீனில் இருக்குது. அப்போ இந்த கண்டிஷன் நமக்கு என்ன ஆயிடுச்சு? சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ கான்ஸ்டன்ட் 1 வந்து என்னது? நமக்கு 5. ஓகேவா? ஸோ கான்ஸ்டன்ட் 2 வந்து என்னவா இருக்குது? 7. g of n-உடைய வேல்யூ வந்து என்னது? n. ஸோ n0 வந்து நமக்கு 2ன்னு வரும்போது தான் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ அதனால் n0 is equal to 2. ஸோ லிட்டில் ஓ நோட்டேஷன், லிட்டில் ஒமேகா நோட்டேஷன். ஸோ லிட்டில் ஓக்கு வந்து சின்னதாக வந்து ஓ வந்து நம்ம வந்து போடணும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் டினோட்டட் பை அ ஸ்மால் சர்க்கிள். இட் இஸ் யூஸ்டு டு டிஸ்கிரைப். இதுவும் வந்து அப்பர் பவுண்டை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு தான். ஆனால் ரொம்ப க்ளோஸ்டான அப்பர் பவுண்டெல்லாம் வந்து இது வந்து டிஸ்கிரைப் பண்ணாது. ஓகேவா? ஸோ இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா லூஸ் அப்பர் பவுண்டு அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தோன்னா f of n ஆர் ஸ்ட்ரிக்ட்லி ஸ்மாலர் தேன் cg of n. இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள டெஃபினேஷன்லாம் நம்ம வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் அப்படின்னு தானே படித்தோம். ஆனால் இந்த லிட்டில் ஓ நோட்டேஷன்லையும் ஒமேகா நோட்டேஷன்லையும் வெறும் லெஸ் தென், வெறும் கிரேட்டர் தென். அதாவது நம்ம அந்த பிக் ஓ நோட்டேஷனில் f of n வந்து cg of n-க்கு லெஸ் தெனாக இருக்கலாம், இல்லை இதுக்கு ஈக்குவலாக இருக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஆனால் லிட்டில் ஓ நோட்டேஷனில் வந்து பார்த்தோன்னா இதுக்கு ஈக்குவலாக f of n வந்து இருக்கவே கூடாது. ஓகேவா? cg of n-ஐ விட லெஸ் தெனாக தான் இருக்கணுமே தவிர இதுக்கு ஈக்குவலாக வந்து இருக்கக்கூடாது. அதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். பிக் ஓ நோட்டேஷனுக்கும் லிட்டில் ஓ நோட்டேஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து இதுதான். ஓகேவா? ஸோ இட் டஸ் நாட் அலோ த ஃபங்க்ஷன் டு ஹேவ் த சேம் க்ரோத் ரேட் ஆஃப் g of n. ஓகேவா? ஸோ அடுத்தது லிட்டில் ஒமேகா நோட்டேஷனுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு W சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுவோம்.
ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து லிட்டில் ஒமேகா நோட்டேஷன் வந்து ஒரு டபிள்யூ சிம்பிள் மாதிரி நமக்கு வந்து இருக்கும். ஸோ இட் இஸ் டினோட்டட் பை லிட்டில் ஒமேகா. ஸோ இந்த சிம்பிள் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இட் இஸ் யூஸ் டு டிஸ்கிரைப் லோயர் பவுண்ட் தட் கேன் நாட் பி டைட். ஸோ பிக் ஓ லிட்டில் ஓ அப்படின்னா அப்பர் பவுண்டு, ஓகேவா. அது மாதிரி பிக் ஒமேகா லிட்டில் ஒமேகா அப்படின்னா லோயர் பவுண்டு. ஆனால் இதுவும் வந்து என்னவா இருக்காது, க்ளோஸ்டாக இருக்கக்கூடாது, ஓகேவா. லோயர் பவுண்டுக்கு க்ளோஸாக வந்து வரவே வராது. ஓகே. ஸோ இதுவும் வந்து என்னன்னு சொல்லணும்னா இட் இஸ் ஏ லூஸ் லோயர் பவுண்ட் ஆஃப் எஃப் ஆஃப் என் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி லார்ஜர் தேன், கண்டிப்பாக சிஜி ஆஃப் என்னை விட எஃப் ஆஃப் என் வந்து அதிகமாக தான் வந்து இருக்கணும். ஸோ அதே மாதிரி ஈக்குவலாக இருக்கக்கூடாது. சிஜி ஆஃப் எனுக்கு எஃப் ஆஃப் என் வந்து ஈக்குவலாக இருக்கக்கூடாது. ஸோ இட் டஸ் நாட் அலோ த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் என் டு ஹேவ் சேம் க்ரோத் ரேட் அஸ் ஜி ஆஃப் என். ஃபர்ஸ்ட் 3 நோட்டேஷன்ஸ்க்கு மட்டும் நீங்கள் வந்து டெஃபினிஷன் வந்து கண்டிப்பாக எழுதணும். அடுத்தது அந்த கிராஃப் வரையணும், ஒரு எக்ஸாம்பிள் வந்து எழுதணும், ஓகேவா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோன்னா அசிம்டாட்டிக் நோட்டேஷன்ஸ் உடைய ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஒரு 5 ப்ராப்பர்ட்டிஸை வந்து நான் இங்கே வந்து சொல்லியிருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஜென்ரல் ப்ராப்பர்ட்டி. ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியோட நேம் வந்து ஜென்ரல் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஜென்ரல் ப்ராப்பர்ட்டியில் வந்து என்ன வந்து கண்டிஷன் சொல்கிறாங்க அப்படின்னா, இஃப் எஃப் ஆஃப் என் அப்படின்றது நம்மளுடைய ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் என் இஸ் பிக் ஓ ஆஃப் ஜி ஆஃப் என் இருக்குது அப்படின்னா, தென் அந்த எஃப் ஆஃப் என்னோட நம்ம என்ன வேல்யூ ஏன்றது கான்ஸ்டன்ட். ஸோ என்ன வேல்யூவை நம்ம எஃப் ஆஃப் என்னோட மல்டிப்ளை பண்ணாலுமே அந்த வேல்யூ பிக் ஓ ஆஃப் ஜி ஆஃப் என் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எஃப் ஆஃப் என் வந்து 3n² + 3 அப்படின்னு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த எஃப் ஆஃப் என்னோட நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவை மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ எடுத்துக்கிட்டு இந்த எஃப் ஆஃப் என் வந்து நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது, 6n² + 6. இதை வந்து நம்ம பிக் ஓவில் ரெப்ரசென்ட் பண்ணும்போது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், இருக்கிற கான்ஸ்டன்ட் வேல்யூ எல்லாத்தையுமே நம்ம எலிமினேட் பண்ணிட்டு ரிமைனிங் அந்த இதை மட்டும் தான் வந்து நம்ம வந்து பிக் ஓ நோட்டேஷனாக இருந்தாலும் சரி, பிக் ஒமேகா நோட்டேஷனாக இருந்தாலும், டீட்டா நோட்டேஷனாக இருந்தாலும் சரி, அதை நம்ம வந்து நோட்டேஷனுக்குள்ளே இந்த இதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணும்போது நம்ம கான்ஸ்டன்ட்டை வந்து ஒமிட் பண்ணிடணும். ஸோ இதில் நம்ம கான்ஸ்டன்ட் 6 இதை ஒமிட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் நமக்கு இருக்கிறது என்னது, n². ஸோ நீ எத்தனை கான்ஸ்டன்ட், அதாவது நம்பர் அந்த கான்ஸ்டன்ட் வந்து நீ இன்க்ரீஸ் பண்ண எவ்வளோதான் நீ இன்க்ரீஸ் பண்ணாலும் உனக்கு வந்து என்ன கிடைக்கும், n² தான் வந்து கிடைக்கும். ஸோ அந்த n² தான் வந்து பிக் ஓ ஆஃப் n². அப்போ இதுக்கு இது வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ அந்த கண்டிஷன் வந்து நமக்கு இந்த எக்ஸாம்பிள் வந்து என்ன ஆகுதுன்னா சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஓகே. ஸோ திஸ் ப்ராப்பர்ட்டி, இந்த பிக் ஓ நோட்டேஷன் மட்டும் ஜென்ரல் ப்ராப்பர்ட்டி வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ரிமைனிங் இருக்கிற பிக் ஒமேகா நோட்டேஷனும் தீட்டா நோட்டேஷன் ரெண்டுமே வந்து இந்த ஜென்ரல் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ அதுக்கு நம்ம என்ன இங்கே ரூல் எழுதிருக்கோமோ அதை அப்படியே வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கிறீங்கன்னா பிக் ஒமேகாவுக்கும் தீட்டாவுக்கும் மாற்றி எழுதிக்கிறீங்க, ஓகேவா. இஃப் எஃப் ஆஃப் என் இஸ் பிக் ஒமேகா ஆஃப் ஜி ஆஃப் என், தென் எஃப் ஆஃப் என்னோட சம் கான்ஸ்டன்ட் வேல்யூவை மல்டிப்ளை பண்ணும்போதும் நமக்கு என்ன கிடைக்குது, பிக் ஒமேகா ஆஃப் ஜி ஆஃப் என் தான் வந்து கிடைக்குது. அதே மாதிரி தீட்டாவுக்கும் வந்து எழுதிக்கிறீங்க, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தோன்னா ட்ரான்சிட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ ட்ரான்சிட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் வந்து என்ன சொல்கிறாங்க, இஃப் எஃப் ஆஃப் என் இஸ் ஓ ஆஃப் ஜி ஆஃப் என், எஃப் ஆஃப் என் வந்து பிக் ஓ ஆஃப் ஜி ஆஃப் என்னாக இருக்குது அப்படின்னா ஜி ஆஃப் என் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, பிக் ஓ ஆஃப் ஹெச் ஆஃப் என்னு சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ தென் எஃப் ஆஃப் என்னும் வந்து என்னது, அப்போது பிக் ஓ ஆஃப் ஹெச் ஆஃப் என். ஏன்னா எஃப் ஆஃப் என்னை வந்து பிக் ஓ ஆஃப் ஜி ஆஃப் என்னன்னு சொல்கிறோம், ஜி ஆஃப் என் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா பிக் ஓ ஆஃப் ஹெச் ஆஃப் என்னன்னு சொல்கிறோம். அப்போது எஃப் ஆஃப் என்னில் பிக் ஓ ஆஃப் ஜி ஆஃப் என்னன்னா அது பிக் ஓ ஆஃப் ஹெச் ஆஃப் என்னு தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு n கொடுத்துருக்காங்க, ஜி ஆஃப் எனுக்கு n² கொடுத்துருக்கோம், ஹெச் ஆஃப் எனுக்கு n³ கொடுத்துருக்கோம். இப்போது எஃப் ஆஃப் என் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், இங்கே ரூல்ஸ் படி பிக் ஓ ஆஃப் ஜி ஆஃப் என்னு சொல்கிறோம், ஓகேவா. ஸோ அப்போ அந்த எஃப் ஆஃப் எண்ணுக்கு இங்கே என்ன வேல்யூ இருக்குது, n இருக்குது. ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணிடுறேன்னா இங்கே வந்து சப்ஸ்டிட் பண்ணிடுறேன். ஈக்குவல் டு பிக் ஓ ஆஃப் ஜி ஆஃப் எண்ணுக்கு வந்து நான் என்னன்னு கொடுத்துருக்கேன், n² கொடுத்துருக்கேன். ஸோ அந்த பிக் ஓ ஆஃப் n² இருக்கும். அப்போ n இஸ் ஈக்குவல் டு பிக் ஓ ஆஃப் n², ஓகேவா. அடுத்தது திருப்பி என்ன சொல்கிறாங்க, ஜி ஆஃப் என் இஸ் பிக் ஓ ஆஃப் ஹெச் ஆஃப் என். ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு ஜி ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு பிக் ஓ ஆஃப் ஹெச் ஆஃப் என். ஜி ஆஃப் என்னன்னா என்னது, n² ஈக்குவல் டு பிக் ஓ ஆஃப் ஹெச் ஆஃப் என் வந்து என்னது, n³. அப்போ n² இஸ் ஈக்குவல் டு n³. தென் ஓகேவா. ஸோ மூணாவது ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குது, எஃப் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு பிக் ஓ ஆஃப் ஹெச் ஆஃப் என். ஸோ எஃப் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு பிக் ஓ ஆஃப் ஹெச் ஆஃப் என். எஃப் ஆஃப் என் அப்படின்றது என்னது, இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் n, ஹெச் ஆஃப் என் என்னன்னு கொடுத்துருக்கோம் n³. அப்போது n இஸ் ஈக்குவல் டு n³, பிக் ஓ ஆஃப் n³. ஸோ இங்கே எல்லாமே வந்து பிக் ஓ ஆஃப் அப்படின்னு வரும், ஓகேங்களா. ஸோ பிக் ஓ ஆஃப் n², n இஸ் ஈக்குவல் டு பிக் ஓ ஆஃப் n², n² ஈக்குவல் டு பிக் ஓ ஆஃப் n³, n இஸ் ஈக்குவல் டு பிக் ஓ ஆஃப் n³. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே வந்து எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ எஃப் ஆஃப் என் வந்து n² இருக்குது அப்படின்னா n² வந்து n³ இருக்குது அப்படின்னா அப்போ n வந்து என்னவா இருக்கலாம், இந்த n³ இருக்கலாம், ஓகேவா. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியும் வந்து பிக் ஒமேகா நோட்டேஷனும் தீட்டா நோட்டேஷனுமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது, ஓகே. ஸோ தேர்ட் ஒன் வந்து பார்த்தோன்னா ரிஃப்ளெக்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ ரிஃப்ளெக்சிவ் ப்ராப்பர்ட்டியில் அதோடைய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, இஃப் எஃப் ஆஃப் என் இஸ் கிவன், ஸோ எஃப் ஆஃப் என் வந்து கொடுத்துட்டாங்க, தென் எஃப் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு பிக் ஓ ஆஃப் எஃப் ஆஃப் என். ஸோ இந்த எஃப் ஆஃப் என் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த எஃப் ஆஃப் என் நம்ம என்னன்னு சொல்லலாம்னா பிக் ஓ ஆஃப் எஃப் ஆஃப் என் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து இஃப் எஃப் ஆஃப் என் வந்து n² கொடுத்துட்டாங்க, தென் ஓகேவா கொடுத்துட்டாங்க, தென் எஃப் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு பிக் ஓ ஆஃப் n², பிக் ஓ ஆஃப் எஃப் ஆஃப் என். ஸோ அது எஃப் ஆஃப் என் வந்து n² தானே, ஸோ அதனால் பிக் ஓ ஆஃப் n².
ஸோ அதை தான் வந்து இங்கே எழுதியிருக்கேன். எஃப் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு பிக் ஓ ஆஃப் எஃப் ஆஃப் என். இப்போ அந்த எஃப் ஆஃப் என் வந்து கொடுத்துட்டாங்க இல்லையா, ஸோ அது என்னது எஃப் ஆஃப் என் ஸ்கொயர்னு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதை தான் வந்து இங்கே எழுதியிருக்காங்க. ஓகே, this property satisfies both big omega notation and theta notation. ஸோ மற்ற ரெண்டு நொட்டேஷனுமே இந்த ப்ராப்பர்ட்டியும் வந்து என்ன பண்ணுது, சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ இங்கே நீ என்ன எழுதிருக்கியோ அதில் பிக் ஓக்கு பதிலாக பிக் ஒமேகா எழுதிக்கிறீங்க, தீட்டான்னு எழுதிக்கிறீங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி. ஸோ சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டியோடைய ஸ்டேட்மெண்ட் வந்து இஃப் எஃப் ஆஃப் என் வந்து என்னென்னு சொல்கிறோம், தீட்டா ஆஃப் ஜி ஆஃப் என்னன்னு சொல்கிறோம். தென் அப்போ அந்த ஜி ஆஃப் என் வந்து என்னென்னு சொல்கிறோம், தீட்டா ஆஃப் எஃப் ஆஃப் என்னன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து எஃப் ஆஃப் என் வந்து என்னென்னு வந்து நம்ம கொடுக்குறோம்னா என் கியூப்னு கொடுக்குறோம், ஜி ஆஃப் எனுக்கும் என் கியூப்னு கொடுக்குறோம். ஸோ இப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி இங்கே வந்து நான் ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, தென் இப்போ இந்த இங்கே சொன்னதில் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா இஃப் எஃப் ஆஃப் என் இஸ் தீட்டா ஆஃப் ஜி ஆஃப் என். ஓகேவா? ஜி ஆஃப் என் வந்து என்னது, என் கியூப். ஓகேவா? என் கியூப். ஸோ இதெல்லாமே வந்து என் கியூப்னு வரும். ஸோ என் கியூபு. அதே மாதிரி ஜி ஆஃப் என் அப்படின்றது வந்து என்னது, தீட்டா ஆஃப் என் கியூப். ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒன்லி தீட்டா நோட்டேஷன் மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை பண்ணும். மற்றபடி பிக் ஒமேகா நோட்டேஷனும் பிக் ஓ நோட்டேஷன், இந்த ரெண்டு நோட்டேஷனும் வந்து சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஸோ சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் சாட்டிஸ்ஃபைடு பை ஒன்லி தீட்டா நோட்டேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா டிரான்ஸ்போஸ் சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி. ஸோ டிரான்ஸ்போஸ் சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டியில் வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இஃப் எஃப் ஆஃப் என் இஸ் பிக் ஓ ஆஃப் ஜி ஆஃப் என். எஃப் ஆஃப் என் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, பிக் ஓ ஆஃப் ஜி ஆஃப் என்னன்னு சொல்கிறாங்க. தென் ஜி ஆஃப் என் இஸ், ஓகேவா, இந்த ஜி ஆஃப் என் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, பிக் ஒமேகா ஆஃப் எஃப் ஆஃப் என்னன்னு சொல்கிறாங்க. அதான் டிரான்ஸ்போஸ்னா ஒரு நோட்டேஷன்லேருந்து இன்னொரு நோட்டேஷனாக வந்து அது கன்வெர்ட் ஆகுது. ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, எஃப் ஆஃப் என் இஸ் பிக் ஓ ஆஃப் ஜி ஆஃப் என்னன்றாங்க. அந்த ஜி ஆஃப் என் என்னவா இருக்குது, பிக் ஒமேகா ஆஃப் எஃப் ஆஃப் என்னாக இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், எஃப் ஆஃப் என் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க, ஜி ஆஃப் என் வந்து என் ஸ்கொயர்னு கொடுத்துருக்கோம். இப்போது எஃப் ஆஃப் என் இஸ், ஓகேவா, பிக் ஓ ஆஃப் ஜி ஆஃப் என். ஸோ பிக் ஓ ஜி ஆஃப் என் வந்து என்னது, என் ஸ்கொயர். அதை வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அப்போ எஃப் ஆஃப் என் வந்து என்னது, என் ஈக்குவல் டு பிக் ஓ ஆஃப் என் ஸ்கொயர். ஓகேவா? அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, ஜி ஆஃப் என் இஸ் பிக் ஒமேகா ஆஃப் எஃப் ஆஃப் என். ஓகே, ஸோ ஜி ஆஃப் என் வந்து என்னது, என் ஸ்கொயர் ஈக்குவல் டு பிக் ஒமேகா ஆஃப் எஃப் ஆஃப் என் வந்து என்னது, என். ஓகேவா? ஸோ திஸ் ப்ராப்பர்ட்டி ஒன்லி சாட்டிஸ்ஃபைடு பை பிக் ஓ அண்டு ஒமேகா நோட்டேஷன். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை ஒன்லி பிக் ஓ நோட்டேஷனும் ஒமேகா நோட்டேஷன் மட்டும்தான் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும், தீட்டா நோட்டேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஸ்டார்டிங்கில் இன்ட்ரொடக்ஷனில் இருக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டாலும் இம்பார்ட்டண்ட்டாக அதோடைய டைப்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணணும். டைப்ஸில் அந்த ஃபஸ்ட்டு 3 நோட்டேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். டீட்டெயில் இன் த சென்ஸ் அதோடைய ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் கண்டிப்பாக இருக்கணும். அடுத்தது அதோடைய கிராஃப் இருக்கணும், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கணும். ஸோ இது மூணுத்துக்குமே வந்து பிக் ஓ நோட்டேஷனுக்கும் பிக் ஒமேகா நோட்டேஷனுக்கு பிக் தீட்டா நோட்டேஷன் எல்லாத்துக்குமே வந்து டெஃபினேஷன் இருக்கணும், கிராஃப் இருக்கணும், ஒரு எக்ஸாம்பிள் இருக்கணும். ஸோ கடைசியாக வந்து நீங்கள் இந்த லிட்டில் ஒமேகா கூட வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது டைம்க்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆனால் அந்த 3 நோட்டேஷன், ஃபஸ்ட்டு 3 நோட்டேஷனை நீங்கள் வந்து டெப்த்தாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். அடுத்தது அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ், இந்த 5 ப்ராப்பர்ட்டிஸை வித் எக்ஸாம்பிளோட வந்து நீங்கள் கண்டென்ட்டில் வந்து ஆன்சர் வந்து எழுதணும். ஓகேவா? இந்த டாபிக் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, தேங்க்யூ.